இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னங்கடா இது? ரொம்ப நன்றி. என் கஜானால சேர்த்துரு. ஹாய் ஃபோக்ஸ், உலகத்திலே அதிகமான டிஜிட்டல் டைரி கலெக்ஷன்ஸ் அண்ட் பிடிஏ கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எத்தனை இருக்குன்னு இப்போ எண்ணிடும். எத்தனை டிஜிட்டல் டைரிஸ், எத்தனை பிடிஏ. அதாவது டிஜிட்டல் டைரிங்கிறது ஒரு டேட்டா பேங்க்கு, பிடிஏங்கிறது பாக்கெட் டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய பாக்கெட் கம்ப்யூட்டர். ஸோ இது ரெண்டும் திட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், பட்டு வேறு. டிஜிட்டல் டைரி எத்தனை இருக்குன்னு பார்த்துருவோமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 16 டிஜிட்டல் டைரி இருக்குது. அண்ட் இது வந்து டிக்ஷனரி. இது ரெண்டும் இதுவும் டிஜிட்டல் டைரி தான், 17. இது டிக்ஷனரி, 18. அடுத்து பிடிஏ பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 பிடிஏ பாக்கெட் கம்ப்யூட்டர் சொல்லக்கூடிய பிடிஎஸ் 9 இருக்குது. சரி, வாங்க இப்போ ஒன்று ஒன்றா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டிஜிட்டல் டைரினா எப்படி இருக்கும், பிடிஎஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி வச்சுக்கலாமா? வியூ கரெக்டாக இருக்கா? இல்லை இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். ஓகே, வாங்க. ஃபஸ்ட்டு இது வீடியோகான் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட, அதாவது எலக்ட்ரானிக் ஆர்கனைசர்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அதான் எலக்ட்ரானிக் ஆர்கனைசர்னால் இந்த டிஜிட்டல் டைரின்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு நேம் வச்சுருப்பாங்க அவங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதோடைய ஓப்பனிங் சிஸ்டம் பார்க்குறீங்களா? இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இது புஷ் பட்டன். இந்த புஷ் பட்டனை இப்படி அமுத்தி இப்படி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதும் எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்க்ரீனே பார்த்திங்கன்னா 1 2 3 இன்ச்சு இருக்கும் போல இருக்குது. 3 இன்ச்சு 4 இன்ச்சு இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருக்குது. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா கால்குலேட்டருக்கான தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு செக்ஷனாக கொடுத்துருக்காங்க, கால்குலேட்டர். ஸோ இந்த பக்கத்துடைய சர்க்கியூட்டும் இதில் ஒர்க் ஆகும், இங்கே இருக்கிற சர்க்கியூட்டும் இங்கே ஒர்க் ஆகும். எந்த அளவுக்கு டெக்னாலஜி பார்த்திங்களா? இதெல்லாம் 1970s 80s வந்தது தான். இதில் பார்த்திங்கன்னா பேக் லைட்டும் இருக்குது. இந்த இதில் பேக் லைட் இருக்குது. அதாவது நமக்கு இப்போ மொபைல்லாம் நைட்டில் யூஸ் பண்ணுறோம்ல, நைட்டில் யூஸ் பண்ணும்போது அது பேக் லைட்டு இந்த கம்ப்ளீட்டாக தெரியுதுல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா மோனோக்ரோம், சிங்கிள் கலர் தான். அதனால் ஸ்க்ரீனில் லைட் எரியலைன்னா நமக்கு இந்த எழுத்தெல்லாம் தெரியாது. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பேக் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இதில் பார்த்திங்கன்னா கீழே லெட்டர்ஸ்லாம் இருக்கா? இந்த லெட்டர்ஸ்லாம் எதுக்குன்னா, இந்த லெட்டர்ஸ் போட்டால் இதில் வரும், இந்த ஸ்க்ரீனில் வரும். நீங்கள் ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, அட்ரஸ்ஸு, அப்புறம் ஏதாவது நோட்ஸ் ஏதாவது சேவ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து டெலிஃபோன், அதாவது டெலிஃபோன் டைரக்டரி அப்படின்னா நீங்கள் நேம் போட்டு நம்பர் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்கெடியூல், உங்களுடைய பிளான்ஸ் ஸ்கெடியூல் எல்லாம் இதில் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டு டூ, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டேட் போட்டு அந்த லிஸ்ட்டை சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது மெமோங்கிறது நீங்கள் ஏதாவது மெமோ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பேக் லைட் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே பேக் லைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது இது சர்ச் பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாப்பு அப்புறம் பாட்டம் 2 இது. அதுக்கப்புறம் இந்த சர்ச்னால் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஏதாவது லிஸ்ட்டு, டெலிஃபோன் டைரக்டரி லிஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா மேலே கீழே அப்படி சர்ச் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்தது கேலண்டர்.
கேலண்டரும் இருக்குது. அப்புறம் வேர்ல்டு டைம், எந்த கண்ட்ரியோட டைம் வேணுமோ அந்த கண்ட்ரியோட டைமு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆனிவர்சரி கிஃப்ட்டு. இவன் வீடியோகான் இதை கண்டுபிடிச்சவன் வந்து ஸ்பெஷலாக வீட்டில் அடி வாங்கியிருப்பான் போல இருக்குது. ஏங்க கல்யாண நாளை மறந்துட்டீங்க, ஏங்க புள்ள பிறந்த நாளை மறந்துட்டீங்க, ஏங்க ஏன் பிறந்த நாளை மறந்துட்டீங்க அப்படின்னு அவங்க பொண்டாட்டி அழுதுருக்கும் போல இருக்குது. அப்போ ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்து அவன் இதில் வந்து இனி யாரும் உலகத்தில் பாதிக்கப்படக்கூடாது, என்ன மாதிரி பாதிக்கப்படக்கூடாதுன்ட்டு இந்த ஒரு பட்டனை கொடுத்துருக்கான். இதில் வந்து ஆனிவர்சரி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிட்டான்னா நம்ம என்னைக்கு வந்து அந்த ஆனிவர்சரியோ அந்த அன்னைக்கு இதில் அலாரம் அடிக்கும் போல இருக்குது. அடுத்து எக்ஸ்பென்சஸ், என்னென்ன செலவு பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. அடுத்தது கன்வர்ஷன், அதாவது இப்போ மீட்டர் டு கிலோமீட்டர் கனெக்ட் பண்ணுறது, கிராம் டு கிலோகிராம் கனெக்ட் பண்ணுறது, இந்த கன்வர்ஷன்ஸ் அதெல்லாம் இதில் வந்துடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏபிசிடி QWERTY பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸு, ரிட்டனு, டெலீட்டு, எஸ்கேப்பு, கேப்ஸு, ஷிஃப்ட்டு, இப்படி எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்கான். நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்கான். அப்புறம் டிஸ்பிளே, ஃபங்க்ஷனு, கோடு, ஸ்பேஸு, இது இன்னும் ஐஎன்எஸ்ன்னு தெரியல. அடுத்தது என்டர், இப்படி எல்லா பட்டனும் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 4 பட்டன் கொடுத்துருக்கான். கேம் விளையாடுற மாதிரியான ஒரு 4 பட்டன் இருக்குது. இது வந்து சர்ச் பண்ணுறது தான் நினைக்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு போகிறது, அந்த மாதிரிலாம் ஏதோ இருக்குது இதில். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பெஷல் ஃபீச்சர் கொடுத்துருக்கான். ஸோ இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், ஐஆர் ரிசீவ், ஐஆர் டிரான்ஸ்மிட். அதாவது இந்த டிஜிட்டல் டைரி இதில் வந்து சம் டேட்டாஸ் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா இதில் இங்கே ஐஆர் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிமோட்டுகளாம் இயங்குது இல்லையா, ஐஆர், இன்ஃப்ராரெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதில் இருக்குது. இதே மாதிரி டிவைஸ் இன்னொன்று இருக்குது. இப்போ நம்ம ஃபோன் வாங்குகிறோம், புது ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம பழைய ஃபோனில் இருந்து டேட்டாவை அப்படியே க்ளோன் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதிலேருந்து ஏதாவது ப்ளூடூத்தில் வந்து நம்ம ஃபைல் அனுப்புகிறோம், ஷேரிட்டில் ஃபைல் அனுப்புகிறோம், அந்த மாதிரி இதில் இருந்து அப்போ இருந்த டெக்னாலஜி என்னென்னா ஐஆர் தான். இதிலேருந்து ஃபைலை வந்து வேறு எதுக்கு அனுப்பணும் அப்படின்னா இதே மாதிரி டிவைஸோ இல்லை வேறு டிவைஸில் ஏதாவது இந்த ஐஆர் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த டிவைஸ்க்கு வந்து நம்ம இதிலேருந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம், அப்புறம் ரிசீவும் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஐஆர் டிரான்ஸ்மிட் ரிசீவ். ஸோ இந்த மாடல் செம்மையாக இருக்குல்ல. ஓகே, ஒரு பேட்ரி போடணும். இதோடைய மூடி காணாமல் போச்சு. இந்த சின்ன மூடி இதாவது இது வந்து கால்குலேட்டருக்கு. அப்புறம் இங்கே பெரிய பேட்ரி, நம்ம ரிமோட்டு, டிவி ரிமோட்டுக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த பேட்ரி அதுக்கு போடணும். 2 பேட்ரி அதுக்கு போடணும். அதனால் இது வந்து மொத்தம் 3 பேட்டரியில் இயங்கக்கூடியது வீடியோகான். அடுத்தது வீடியோகான் மாடல் பார்த்தாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த மாடல் பார்ப்போம்.